சரி, இது நோன்பு என்பது எதுக்குன்னே தெரியாத இந்த மக்கள் நோன்பு என்று எதுக்குன்னா ஒரு ஏழையினுடைய பசியை உணர வேண்டும் என்பதற்காக ஒரு வருஷமும் உணர வேண்டும் என்பதாகத்தான் ஹோலி குரானில் இந்த புனித நூலில் சொல்லப்பட்டது. அது யாருக்குமே தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வராரு, ஒன்லி இஸ்லாமியர்கள் மட்டும் வாங்க அப்படின்னு எந்த மதவாதத்தை எதிர்த்து நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் இன்றைக்கி நடைபெய்ந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இவர் எடுத்தார் என்பது கண்டிக்கத்தக்கது. ஒரு முஸ்லீம் மட்டும் வாங்க, மற்றவங்க வாங்க, ஏன்னா அவ்வளோ பிச்சைக்காரனுங்க எதுக்கடா நீ எல்லாத்துக்கும் நோன்பு கூப்பிட்ற? அவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். அங்கே இவர்கள் வழங்கிய அந்த அடையாள அட்டையோடு நிறைய பேர் நிற்கிறான். ஸோ நிற்கிறவனுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்காக தரணும். சார் புஷி ஆனந்தனுடைய அந்த முஸ்லீம்கள் மட்டும் வா என்பது இது இந்திய தேசத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது. உடனே இதெல்லாம் அரசாங்கம் சொல்லணும், இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. வேணா இஸ்லாமியர்களுடைய அந்த புனித குரான் படி செய்கிறது பார்க்கணும்னு சொன்னால், முட்டா பசங்களா, நேராக நீங்கள் கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே ஒரு பள்ளி இருக்கிறது. நோன்பு துறக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் உணவு வழங்குவார்கள். அதை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, இந்துக்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே உணவு வழங்குவார்கள். அதுவும் என்ன பிரியாணி போடுறான். ஏன் எல்லா முஸ்லீம்கள் மட்டும்தான் வான்னு அந்த மாதிரி சொல்லப்படவில்லை. அப்படி சொல்லப்பட்டது அல்ல இஸ்லாம். ஸோ இதெல்லாம் முதல்ல போய் பாருங்கடா. என்னவோ நீங்கள் ஏதோ 4 பேர் உங்களுக்கு அணில் குஞ்சுகள் வந்துட்டுன்னு சொல்லி இதை மாதிரி ஒரு நிலைப்பாடுகளை ஒரு மத சம்பந்தமாக பேச கண்டிக்கத்தக்கது. அது கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு கேட்கணும், என்ன வகையில் நீ ஒன்லி முஸ்லீம்கள் மட்டும் வான்னு சொன்ன அப்படி என்பதாக செய்ய. ஏன்னா நடக்குது இது எங்கே அது என்பதாக நான் அதை அரசுக்கு வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளேன். மதவாத கட்சின்னு இவனுங்க சொல்கிறது தான் இருக்குது. எந்த மதத்தை இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள். ஏங்க எத்தனை மாநிலங்களிலே அந்த பிஜேபியோட ஆட்சிகள் இருக்குது, அங்கே எதுவுமே கலவரம் நடக்கலையே. இப்போ இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி பிஜேபி இருந்தது, அந்த அதிமுக இருந்தது. எத்தனை பேருக்கு இது மாதிரி மதவாத கலவரங்கள் நடந்தது? இப்போ திமுக இருக்கிறது. இப்போ எங்கே நம்ம அதெல்லாம் மறந்துட்டோங்க. நம்ம எல்லாம் ஒருவர், நம்ம எல்லாமே இந்தியர்கள். அந்த நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி அரசியல் அமைப்பும் இந்த மக்களும் நம்மெல்லாம் புரிந்து கொண்டிருக்கோம். நம்ம பொருளாதாரத்தை முன்னிறுத்தி நம்ம போயின்னு இருக்கோம். 3வது பொசிஷன் நீங்கள் வந்திருக்கோம். சரி, இவனுங்க எல்லாமே நீ மதவாதத்துக்கு வா என்பது இந்தியாவிலே அந்த வளர்ச்சியை தடுக்கும் ஒரு பெரிய இவர்களாக இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். சரி, ரஜினியை அவர் பாட்டுன்னு அவர் வேலையை போனார். இதை போய் அதை ஒரிஜினாக வலித்தான். ஆனால் என்ன நடந்ததுன்னா, ரஜினிகாந்த் எப்பவுமே 2 வார்த்தை தான் சொல்லி ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியிருக்கார். மூப்பனாரை ஒரு பெரிய இந்தியாவில் பெரிய சக்தியாக மாற்றி இருக்கிறார். ஏன்னா ரஜினி எப்போ 2 வார்த்தை. இப்போ கூட என்னென்னா காலம் பதில் சொல்லும். அந்த காலம் என்பது என்னென்னா 30 நாள். அந்த 30 நாளுக்குள்ளே என்ன நடக்கும் என்பது அரசியலில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ரஜினியுடைய நிலைப்பாடு என்ன, அதிகமாக பேச மாட்டார், ஆனால் செஞ்சிருவார். ஸோ அதை அப்படி தான் நான் உணர்கிறேன். இதை பெரியங்க ஏற்கனவே அந்த விஜய்க்கு ஒரு ஒய்ப்பு போட்ட ஒரு கேஸ் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் பாருங்கள். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அந்த வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு வருது. 23ஆம் தேதி நம்ம இப்போ தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன் ஓட்டு போட போவான். 20ஆம் தேதியே பிரித்து மேய்ஞ்சிடுவானுங்க. அந்த ஊடகத்தில் வரும் இவன் எந்தெல்லாம் பண்ணான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் இவருடைய தவறுகள். இப்போ அதெல்லாம் வந்துட்டால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஜய்க்கு ஒரு பெரிய கேடு. அவர் கண்டிப்பாக வாக்கு வங்கிகள் வாங்க முடியாது. சின்ன பசங்களுக்கு ஒன்றும் புரியலை. இனி புரிந்து கொண்டால் ஏன் ஓட்டு போடுவான்? ஸோ இது மாதிரி நிலைமை இருக்குது. 2வது இப்போ அடுத்து அடிஷ்னல் இதுவாக ரஜினி வந்துட்டார். ரஜினி சும்மா தான் அவர் வரணும் போயின்னு இருந்தார். அவர் தூக்கும் போய் இப்படி சொன்னீங்க. ஸோ காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் என்பது இவங்கள முடிஞ்சு போச்சு அப்படின்பதாகத்தான் நான் புரிகிறேன்.